இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இந்த சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். ஓகேவா? வாங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். பார்த்துக்கோங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். 1/2 கிலோ சிக்கனு, இங்கே பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், இங்கே பார்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுட்டேன் ரெடியாகவே. தேங்காய், இதில் தேங்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டேன். வாங்க, நம்ம சிக்கன் குழம்பு செய்யலாம். பாத்திரத்தை வச்சு சூடாயிடுச்சு. நல்லா கடுகு வெடிச்சு அந்த சவுண்டு எல்லாமே வெடிச்ச வாட்டி தான் அடுத்தது நம்ம வெங்காயம் போடணும். கடுகு வெடிச்சுட்டே இருக்கும்போது வெங்காயம் போடக்கூடாது. வெடிச்சு முடிச்ச வாட்டி போட்டாதான் நல்லா வாசனையா இருக்கும். நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்த வாட்டி தான் தக்காளி சேர்க்கணும். நல்லாவே வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து லைட்டாக கொஞ்சம் இது கூட உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் தக்காளி நல்லா லைட்டாக சேர்த்துனா போதும். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளே சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். தப்பு கிடையாது. நல்லா கிண்டி வச்சுக்கலாம். அந்த பச்சை வாடை போகிறதோட கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம்.
இதில் அரை சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இது ஓகே, 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெந்திருக்கும். நம்ம திறந்து பார்க்கலாம். கொஞ்சமாக வெந்திருந்தாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய்லாம் இருக்கு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்தி ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதை நம்ம சேர்த்திக்கலாம் குழம்புல. இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். போதும். இன்னொன்று என்னன்னா, இதில் மெயின் பாயிண்ட்டு சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்திட்டாலே போதும். எனக்கு சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் இத்தனை இது சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா தக்காளி நம்ம சேர்க்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்தணும். அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறமா சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் டைம் நல்லா இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சான்னு சொல்லி திறந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பராகவே வெந்துருச்சு. இங்கே பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லாமே சூப்பராகவே வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்துக்கோங்க, கறி நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி நீங்களே பாருங்க. எடுத்து அப்படியே எடுத்து தின்னு காமி. அப்படியே போய் சாப்பிட முடியுமா? இங்கே நீ சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் குழம்பு வச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்குதானு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.